கல்வி மறுசீலமைப்பு என்று சொல்கிற விடயத்திலே இந்த வரலாறு பாடத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய வரலாறு புத்தகங்களை நீங்கள் வடிவாக ஆராய்ந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிலே ஒரு தரப்பினுடைய வரலாறு மாத்திரம்தான் பேசப்படுகின்றது. இது மிக முக்கியமாக நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அதாவது 2 வகையான வரலாறு இருக்குது. ஆங்கிலத்தை சொல்லுவார்கள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். அதாவது பிரித்தானியரிலிருந்து சுதந்திரம் கிடைத்ததுக்கு பின்பு இருக்கிற வரலாறும் முன்பு இருக்கிற வரலாறும். இப்போ பிரித்தானியர்கள் எங்களுடைய நாட்டை, அதாவது ஓலந்தர்களாக இருக்கிறோம், போர்த்துகேசியராக இருக்கிறோம், இவர்கள் எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்த காலப்பகுதியாக அதுக்கு முதல் மன்னர்கள் நாட்டை ஆட்சி செய்ததை பற்றி பெரிய கருத்து வேறுபாடு இருக்கின்றது. சிங்கள வரலாறு பாடங்களிலே தமிழ் மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார் என்றதை அப்படி எழுதினதை கூட பார்க்க முடியாது. தமிழ் மன்னர்களை சிங்கள மன்னர்கள் தோற்கடித்தார்கள், அவர்கள் வேறொரு நாட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு அந்நிய சக்திகள், தீய சக்திகள் என்று விஸ்தரிக்கிறார்களே தவிர, இந்த நாட்டிலே யாழ்ப்பாணத்தில் ஒரு அரசன் இருந்தான், ஒரு 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 கோட்டை இருந்தது, வேறையாக அது ஆட்சி செய்யப்பட்ட பிரதேசம், கிழக்கிலே பல காலப்பகுதிகளிலே பல ஆட்சியாளர்கள் அரசர்கள் இருந்தார்ன்றதெல்லாம் வரலாறு இருக்குது. ஆனால் இந்த வரலாறு சம்பந்தமாக ஒரு டிபேட், அதாவது இது நாங்கள் தமிழ் தரப்பு ஒன்றை சொல்லுவோம், இந்த சிங்கள தரப்பு இன்னொன்றை சொல்லும், இது சம்பந்தமாக ஒரு குழப்ப நிலை இருக்குது. குறைந்தபட்சம் 48ஆம் ஆண்டுக்கு பிறகு பிந்திய வந்த வரலாறை பற்றி அந்த காலப்பகுதியிலே சம்பந்தப்பட்ட ஆக்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். அந்த காலப்பகுதியிலே ஈடுபட்டவர்களுடைய எழுத்துகள் இருக்குது, பல நியூஸ் பேப்பர் எல்லாம் இருக்குது. அப்போ 48ஆம் ஆண்டுக்கு பிறகு வரலாறு நான் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த 500-1000 ஆண்டுகளுக்கு முதல் இருக்கிற வரலாறை பற்றி ஒரு டிபேட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கு. ஆனால் 48ஆம் ஆண்டுக்கு பிறந்து நடந்த வரலாறை பற்றி பெரிய அளவில் டிபேட் பண்ணுறது கொண்டும் இல்லைன்னா அதில் ஆவணங்கள் சகலதும் இருக்குது. அப்போ அந்த வரலாறு பாடத்தில் கூட 48ஆம் ஆண்டிலே பிரித்தானியர் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கிய பொழுது அந்த காலப்பகுதியில் இருந்த தமிழர்கள் அந்த தீர்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களை கட்டாயப்படுத்தி இந்த பெரும்பான்மை சமூகத்தின் கையிலே எங்களை கொடுத்து போனார்கள். 48ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி எங்களுடைய மலைய தமிழ் உறவுகளுக்கு வாக்குரிமை, குடியுரிமை பறித்து அவர்களை வெளியே அனுப்பினார்கள். 56ஆம் ஆண்டு எப்படி சிங்களம் மட்டுமென்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 60களில் எப்படி கல்லோயா வெளியோயா போன்ற திட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்தார்கள். 70களில் எப்படி தரப்படுத்தல் என்று கொண்டு வந்தார்கள். இதில் எங்களுடைய மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்த வாய்ப்பை எப்படி இல்லாமல் செய்தார்கள். 56ஆம் ஆண்டிலே பண்டா செல்வா ஒப்பந்தம் ஒன்று நடந்தது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன ஒப்பந்தத்திலே செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் டட்லி செல்வா ஒப்பந்தம் நடந்தது. இப்படி நான் சும்மா சொல்கிறேன். இந்த வரலாறை கூட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு வரலாறு பாடமாகத்தான் இன்று இருக்கின்றது. அப்போ இதில் நீங்கள் சாதாரணமாக யோசித்து பார்த்தால், சாதாரண ஒரு சிங்கள குடிமகனுக்கோ சிங்கள பிள்ளைக்கு படிக்கிற பிள்ளைக்கு பார்த்தால், ஓகே 48ஆம் ஆண்டில் சுதந்திரம் கிடைச்சிருக்கு, பிரதமர் டி.எஸ்.நாயக சிங்களம், பிறகு சிங்களம், தமிழ் மக்களை பற்றியோ தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்பை பற்றியோ எந்த ஒரு இடத்துலையும் எதையும் பேசப்படலை. அப்போ 2025ஆம் ஆண்டில் 6 நடக்கிற கல்வி மறுசீலமைப்புலையும் கூட இந்த வரலாற்று தவறை நாங்கள் சரி செய்யாமல் விட்டால், இனி அடுத்த வர போகிற 40 வருஷத்தில் இருக்கிற பிள்ளைகளும் கூட ஒரு வரலாறு தெரியாத தமிழ் மக்களை பார்த்தால் ஏதோ எல்லாருடையும் பல சிங்கள மக்களுடைய எண்ணம் என்று சொன்னால் பலர் சொல்வார்கள், இன்றைக்கு இங்கே வாழ முடியாது, நீங்கள் தமிழ்நாடுக்கு போங்க. இந்த நாட்டிலே பூர்வீக குடிகள் தமிழினமும் பூர்வீக குடிகள் என்றது தெரியாமல் இருக்கின்றது. பலருடைய எண்ணம் நாங்கள் எல்லோரும் பிரித்தானியருடைய காலப்பகுதியிலே வேறு நாடுகளிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டோன்றது பலருடைய எண்ணம். அப்போ இது ஒரு மாற்றி அமைக்கிறதுக்கான சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. அப்போ இது தேசிய மக்கள் சக்தி, இனவாதம் இல்லாத ஆட்சி, இனவாதம் இல்லாத கட்சி, இனவாதம் இல்லாத அரசாங்கம் இதை மாற்றி அமைக்கிறதுக்கான சில நடவடிக்கை எடுக்க வேணும். அந்த காரணத்தினால்தான் இலங்கை தமிழரசு கட்சி இதுவரைக்கும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக ஒரு முடிவை எடுக்கவில்லை. நாங்கள் ஒரே ஒரு முடிவெடுத்து அந்த முடிவு என்னென்று சொன்னால், நம்பிக்கை இல்லா பிரேரணையிலே கையொப்பம் வைக்கிறது இல்லை என்ற முடிவு நாங்கள் அது எங்களுடைய பாராளுமன்ற குழு அன்று கடைசியாக நடந்த கூட்டத்திலேயும் கூட நான் நினைக்கிறேன், அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை, பாராளுமன்ற குழுவிலே இந்த விடயம் பேசப்பட்டதாகவும், இந்த பாராளுமன்ற குழுவுக்கு கட்சியினுடைய தலைவர் செயலாளரும் சேர்ந்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாங்கள் கையொப்பம் விடுவது இல்லை என்ற தீர்மானம் எட்டப்பட்டிருந்தாலும் கூட, நம்பிக்கையில்லா பிரேரணை வாக்கெடுப்புக்கு வருமா இல்லையான்றது தெரியாது. ஆனால் அது வரும் பொழுது அதை சம்பந்தமாக என்ன செய்ய போகிறோம்ன்றது சம்பந்தமாக
நாங்கள் சரியான ஒரு முடிவொன்றை நாங்கள் எடுக்க வரும் என்றால் இதோடு அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடியது. இதிலே நம்பிக்கையில்லா பிரேரணையிலே நாங்கள் பிரதமருக்கு எதிராக வாக்களித்தோ இல்லாட்டி அரசுக்கு எதிராக வாக்களித்தோ அரசு மாற போகிறதும் இல்லை எதுவும். ஆனால் வரலாறு என்ற முக்கியமான பாடம், நான் இந்த சொன்ன குறிப்பிட்டுடைய தமிழர் வரலாறை உள்வாங்க வேண்டுமென்ற அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக இல்லாட்டி இதை பதிவு செய்வதற்காகவாவது நாங்கள் இதை ஒரு நிபந்தனையாக வைக்க வேண்டும் என்றதான் என்னுடைய நிலப்பாடு.